இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், முருகா மச்சான் நல்லவர். அவர் எந்த தப்பும் பண்ணல. அந்த உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது சந்தோஷம். ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு வெளியே தெரியணும் இல்லையா? நான் தானே மேடம் அது. நான் தானே அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன். அதனால தான் நானே உண்மையை ஒத்துக்கிட்டேன். இல்ல, என்னால இதை நம்ப முடியல. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஆளா ஓடி போய் நிக்கிறவர் நீங்க. உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா அத வேடிக்கை பார்க்காம தட்டி கேக்குற ஆள் நீங்க. அப்படி பார்த்தா நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க அவங்கள காப்பாத்தாம எப்படி போக முடியும்? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு வெற்றி. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு உண்மை தெரியும், ஆனா நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க மறைக்கிறீங்க. ப்ளீஸ், அது என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க வெற்றி, ப்ளீஸ். நான் எந்த உண்மையும் மறைக்கல மேடம். மேடம், அன்னைக்கு நான் கோர்ட்ல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். மேடம், இதுல எந்த குழப்பமும் இல்லை. நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னாலதான் ஸ்ரீகாந்த் சாரோட உயிரும் அவங்க அம்மா உயிரும் போச்சு. இதுல என்ன எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பவே தண்டனை அனுபவிச்சிருப்பேன். மேடம், தப்பு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்காம யாராலையும் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது. ஒண்ணு சட்டம் நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும், இல்லை நம்ம மனசாட்சி நம்மளுக்கு தண்டனை கொடுக்கும். அப்படியும் இல்லைன்னா மேல ஒருத்தர் இருக்கான் மேடம், அவன் நமக்கு தண்டனை கண்டிப்பா கொடுப்பான். இது மூணுத்துக்குமே பயப்படுறான் மேடம்னா. அதனாலதான் சட்டம் கொடுத்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டேன் மேடம். அப்படி பேசாதீங்க வெற்றி, அப்படி பேசாதீங்க. மேடம், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு அந்த குற்ற உணர்ச்சியில உங்க மேல வந்தது என்னோட காதல் இல்லை மேடம். இல்ல, என்னால உங்களோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அனுதாபத்துல வந்த காதல் இல்லை மேடம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது மேடம். நான் உங்க மேல வச்சிருக்க காதல் உண்மையான காதல் மேடம்.